கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது: நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். வேதாகமத்திலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா, எலியாவுக்கும் பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. எல்லா தீர்க்கதரிசிகளையும் ஆகாம் என்ற ஒரு ராஜா பிடிச்சு கொண்டு போட்டுறாரு. தீர்க்கதரிசிகள் யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கொண்டு போட்டுறாரு. எலியா மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட ஒரு 450 பேர், விக்கிரகங்களை வழிபடக்கூடிய தீர்க்கதரிசிகள் 450 பேர் பாகால்களுக்கு தூபம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த எலியா ஒருவன் மாத்திரம் வந்து சொல்றாரு, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவரா, இல்ல நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவரா, இன்றைக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி 450 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல கூட்டு போய் நிப்பாட்டி வச்சு 2 காளைகளை கொண்டு வர சொல்றாரு. 2 காளைகளையும் கொண்டு வர சொல்லி 2ஆ துண்டிச்சு வச்சிடணும். அதுல நெருப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய அக்கினி அதை பச்சிக்கணும்னு சொல்லிடுறாரு. இந்த 450 பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளும் கிட்டத்தட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. தன்னுடைய உடம்புல ரத்தத்தை கீறிக்கிறாங்க, கத்தியால கிழிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே அங்க நடக்கல. எலியா பார்த்து கேள்வி பண்றாரு, தேவன் சாப்பிட போயிருப்பாரு, ஆபீஸ் போயிருப்பாரு, வேலைக்கு போயிருப்பாரு, ஊருக்கு போயிருப்பாரு, தூங்குனாலும் தூங்கி இருப்பாரு, அவரை எழுப்ப வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் எழுப்பி பாருங்கன்னு அவ்வளவு கிண்டல் பண்றாரு. ஒண்ணுமே நடக்கல. கடைசியில எலியாவினுடைய தருணம் வந்த போது அந்த பலிபீடத்தின் நடுவுல காளைகளை வச்சு கிட்டத்தட்ட 12 குடம் தண்ணீரை அதில் ஊற்ற சொல்றாரு. 12 குடம் தண்ணியை சுத்தி அதில் ஊற்றி ஃபுல்லா அந்த பலிபீடம் தண்ணியினால நிறைஞ்சிருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, நான் ஆராதிக்கிற தேவன் நீர் உண்மையான தேவனா இருந்தால் இந்த உம்முடைய அற்புதத்தை இங்க காண செய்யும் சொல்றாரு. 12 குடம் தண்ணி ஊத்தின அந்த பலிபீடத்துல தேவனுடைய அக்கினி பச்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த ஒரு தீர்க்கதரிசி அந்த 450 பேரை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு போட்டுறாரு. இன்றைக்கு நம்ம சிறு கூட்டமா நம்ம மிஞ்சி இருக்கிறோம் இந்த உலகத்துல. தேவனை ஆராதிக்கிற கூட்டமா, சின்ன கூட்டமா, ஏதோ கொஞ்ச நிஜமா நம்ம இருக்கிறோம். ஆனா நம்மளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்ல வேண்டும்? இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயே வந்து விட்டார்கள். அப்போஸ்தலர்களை பார்த்து மக்கள் சொல்றாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயே வந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தது நம்ம கொஞ்சம் பேரு தான். இன்றைக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த பாடல் வரிகளை நாம் திரும்ப பாட போறோம். எல்லாரும் எழுந்து நின்று தேவன் நம்மை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நாம் உள்ளத்தில் நினைத்து நம்மை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்மை கொண்டு அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பவுல் சொல்றாரு, எலியா நம்மை போல சாதாரண ஒரு மனுஷன் தானே அப்படின்னு பவுல் சொல்றாரு. சாதாரண மனுஷனை கொண்டு தேவன் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வைக்க முடியுமானால் உங்களையும் என்னையும் கொண்டு எத்தனையோ பெரிய காரியங்களை செய்ய தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் இந்த அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் இந்த அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே
நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. தேடி காத்தினி வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டே. தேடி காத்தினி வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டே. பின்னிற்க பாராமல் முன்னடப்போம். பின்னிற்க பாராமல் முன்னடப்போம். அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 ஆவியே கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவ சமூகத்திலே அவருக்கு மகிமை செலுத்தி எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம் நடுவிலே அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிற தேவன்.
அவர் அதிசயங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்ம கொஞ்சம் அதுக்கு விட்டு கொடுக்கணும். தேவனுடைய அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அவருடைய வல்லமைகளுக்கும் அவருடைய கிரியைகளை காண நம்மளை கொஞ்சம் ஆயத்தம் பண்ணணும். நம்ம ஏதோ அவனவன் செய்கைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் இன்றைக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று நேரம் எல்லாரும் சற்று நேரம் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அழைத்த தேவன் நீர் உறுதி மட்டும் நடத்த வல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுடைய அன்பை அறிந்து கொண்ட மக்களாய், தேவனுடைய அதிசயங்களை புரிந்து கொண்ட மக்களாய், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எண்ண முடியாத அற்புதங்களையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை வாழ்க்கையில் செய்கிறீர்களே. நிமித்தமாய் வழியமைத்து கோவிலையும் மறுபடியும் கைது செய்ய எல்லா வேலைகளையும் தேவ கிருபை தேவ கரங்களை தாங்கினே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற தேவன். எனக்காக யாவரையும் அவர் செய்து முடிக்கிற வல்லவராய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பவர். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே.
உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனை சேர்ந்து சொல்லுங்க.
தேவன் உலகம் எல்லாம் மாயையா எனக்கு போதுமையா உலகத்தில் எல்லாம் அன்பு ஒன்றே எனக்கு போதுமையா அன்பு ஒன்றே அன்பொன்றே போதுமையா அன்பொன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் 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 தேவன் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள உலகம் எல்லாம் மீனாண்டவரே உலகத்தின் எல்லா ஆசைகளும் மீனாண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரம் தான் ஆண்டவரே மாறாதது உம்முடைய அன்பு மாத்திரம் மாறாதது ஆண்டவரே நீர் ஒருபோதும் மாறாத தேவன் நீர் மாறாத தேவன் ஆண்டவரே இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே ஆராதனைக்கு தகுதியான தேவன் சகல கணத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திர தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் முழு உள்ளத்தோடு எங்கள் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஒரு விசையாக நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களாய் தேவ பிரசனத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் மனிதனும் காலையும் மாலையும் எந்த வேலையிலும் நடந்தாலும் படித்தாலும் உறங்கினாலும் தேவனுடைய ஆவியானவருடைய கரம் உண்மையை அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் வானத்தில் இருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த வேலையும் தேவ பிரசனம் என்னை விட்டு மாறாமல் அனிதினமும் என்னோட கூட வரட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற யாவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இதுவரை தேவ பிரசனத்தால் எங்களை வழி நடத்தின தேவன் இனிமேலும் தாங்கி வழி நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. மீதியான எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நீ நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.